லாஸ்ட் செம்ல பார்த்தோம்னா நம்ம லேர்னிங் கோட 3 பேசிக்ஸ் மாடல் மட்டும் பார்த்துருந்தோமா. எப்படி வந்து கால்சிட்ரிக் நான் கால்சிட்ரிக் ரெண்டு யூஸ் பண்ணியிருந்தோம். இதுல வந்து அதே தான் வந்திருக்கும். ஆனா அதுல வந்து சின்ன சின்ன இது மட்டும் பார்ப்போம். ஒரு 2 ஆட் ஆன் மட்டும் இருக்கும். ஒன்று லேர்னிங் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வந்து இந்த y is equal to ax power b அப்படின்றதுல நமக்கு வந்து இதை x வச்சு கால்குலேட் பண்ணி y எப்படி அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். இந்த இதுல எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா y வந்து நமக்கு கொடுத்துருவான். இந்த இடத்துல x வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி ஒரு சம் போடுவோம். இதான் வந்து இது லாஸ்ட் சம்முக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ். இதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சம் வச்சிருவோம். Manager wants to determine the appropriate learning percentage of new type of work is company will undertake, and he has obtained the units time will the for the initial 6 reputations which are given below. அதாவது ஒரு கம்பெனி வந்து புதுசா வந்து எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து எப்போ லேர்னிங் பர்சன்டேஜ் பார்ப்பாங்கன்னா, ஒரு கம்பெனி எப்போ வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை புதுசா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டெப் ஆன் பண்றாங்க அப்படிங்கிறப்ப தான் வந்து லேர்னிங் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு ஃபியூச்சர் நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுதான் லேர்னிங் பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. அப்போ அது மாதிரி பார்த்தோன்னா எந்த ஒரு நியூ டைப்ல வந்து ஒரு கம்பெனி நியூ டைப் ஆஃப் ஒர்க் வந்து அண்டர்டேக் பண்ண போறாங்க, அதுக்காக ஃபாலோயிங் 6 ரெப்புடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 6 தடவை செஞ்சாங்க அப்படின்னா அதோட கம்ப்ளீஷன் டைம் எப்படி வந்து டிக்ளைன் ஆகும், கம்ப்ளீஷன் டைம் டிக்ளைன் ஆகும். ஏன்னா லேர்னிங் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால டிக்ளைன் ஆகும். அப்போ இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், சிக்ஸ்த் டைம், அதாவது ஒவ்வொரு ரெப்புடேஷன்ஸ் இது ஒன்று ரெப்புடேஷன் 1 2 3 4 5 6 ரெப்புடேஷன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன மெயின் பண்ணுதுன்னா யூனிட்ஸை மீன் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் இதாக நீ பண்றப்போ ஒன்று 46 மினிட்ஸும் 36 மினிட்ஸ் 39 மினிட்ஸ் 35 இப்படி குறைஞ்சிட்டே வரும். ஃபர்ஸ்ட் லேர்னிங் பர்சன்டேஜ்ங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோமா. ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம்னா லேர்னிங் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து n நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தோம். ஆனால் சிம்பிளிஃபைடாக அந்த ஃபார்முலா பார்த்தோம்னா டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் செகண்ட் யூனிட்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ட்டு 100 போட்டோம்னா வந்துடும். இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 46 மைனஸ் 39 டிவைட் அதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்ன டிவைடட் பை ப்ரீவியஸ் 46 அப்படின்னு டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போடுவாங்க. அப்படி போட்டால் ஒன்லி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அதாவது இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டோட்டலா வந்து லேர்னிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான இன்க்ரீஸும் தெரியாது. அப்போ வந்து அது தெரியணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். கால்குலேட் பண்றப்போ நமக்கு வந்து 84 பாயிண்ட் சம்திங் வருது. நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றப்போ 85% வந்து டோட்டல் லேர்னிங் பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இதுல நமக்கு எஸ்டிமேட் த ஆவரேஜ் டைம் இஃப் த டோட்டல் டைம் ஆஃப் 30 யூனிட்ஸ் ஆர் பிளான்ட். இப்போ வந்து அவங்க புது ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, புது டைப் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. அதுல வந்து 30 யூனிட்ஸ் அவங்க பிளான் பண்றாங்க. இப்போ 30 யூனிட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்றப்போ அதுக்கு வந்து டைம் டேக்கன் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதான் கொஸ்டின். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் டைம். லேர்னிங் பர்சன்டேஜ் லேர்னிங் கர்வ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னாலே எதை மீன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம்னா பெர் யூனிட் தான் மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம வச்சுக்கிறோம் இதுல லேர்னிங் கர்வ்ல. அப்போ இங்க ஆவரேஜ் டைம் டேக்கன் இஃப் a total of 30 யூனிட்ஸ் ஆர் பிளான்ட். அப்படின்னா 30 யூனிட் செய்யறப்போ ஒரு யூனிட்டுக்கு நீ எவ்வளவு டைம் எடுத்துக்க. ஓகேவா? இங்க வந்து ஒரு யூனிட் செய்யறப்போ எவ்வளவு, 2 யூனிட் செய்யறப்போ எவ்வளவு, 3 யூனிட் செய்யறப்போ எவ்வளவுன்னு சொல்றாங்களா. அது மாதிரி 30 யூனிட் செய்யறப்போ நீ எவ்வளவு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. நம்ம ஆப்வியஸா அது வந்து வழக்கம் போல போடுறேன். ஏன்னா நமக்கு இங்க என்ன கொடுக்கல, ஏன் நான் ஃபார்முலா அப்படி போறேன் அப்படின்னா நமக்கு வந்து இங்க லாக் வேல்யூஸ் கொடுக்கல. ஓகேவா? லாக் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபார்முலாங்கிறது பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து என்னது லாக் வேல்யூஸ் நம்ம கொடுக்கல. இப்போ லாக் வேல்யூஸ் அப்படிங்கிற கொடுக்கல அப்படிங்கிறப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட்டர் ஓகேவா? சப்போஸ் லேர்னிங் லாஸ்ட் சம் மாதிரி நமக்கு வந்து இங்க வந்து நமக்கு சப்போஸ் நமக்கு வந்து இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லேர்னிங் லாக் வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போ வந்து பெர்சன்டேஜ் வச்சு போக முடியாது. அப்போ வந்து எதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி போக முடியும் அப்படின்னா நார்மலா சம் 2 சைடு லாக் எடுத்து டோட்டல் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதனால இங்க ஈஸியா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்றப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு யூனிட் செய்யறது 42 நிமிஷம் ஆகுது. 30 யூனிட்ஸ் ஏன்னா 30th யூனிட் தான் கால்குலேட் பண்ணுவோம் அப்படியே எக்ஸுக்கு. அதே மாதிரி பி வந்து பார்த்தோன்னா 85% கால்குலேட் பண்றதுக்கு அது கொடுத்துருந்தோம். ஓகேவா? இதை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இந்த வேல்யூ கொடுத்துருக்கான். ஓகேவா? இதை நம்ம ஒவ்வொரு யூனிட்டா கால்குலேட் பண்றதுக்கு தான் இதை கொடுத்துருக்கான். இதை வச்சு லேர்னிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. லேர்னிங் பர்சன்டேஜ் வச்சு இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லேர்னிங் பர்சன்டேஜ் தான் தெரியும். ஆனா பிங்கிறதுனா என்னது, லேர்னிங் இண்டெக்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட். அது கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாக் வேல்யூ ஆஃப் லேர்னிங் பர்சன்டேஜ் டிவைடட் பை லாக் வேல்யூ ஆஃப் லேர்னிங் பர்சன்டேஜ் டிவைடட் பை லாக் 2. இதான் வந்து இதோட வந்து நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நமக்கு லாக் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்றதுதான் கால்குலேட்டருக்கு ஒன்று. ஓகேவா? கால்குலேட்டருக்கு ஒன்று லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், எப்படி கால்குலேட்டருக்கு ஒன்று யூஸ் பண்ணணும், 15 டைம்ஸ் ரூட் 15 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணணும்.
-1 ஆமா 15 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். எந்த வேல்யூவை? நமக்கு லாக் வேல்யூ, லாக் பர்சன்டேஜை 15 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். -1 டிவைட் பை 0.000070271 0.000070271. ஓகேவா? இந்த வேல்யூ நம்ம பண்றப்போ நமக்கு இது 1 வந்துடும். இது டீடைலா பார்க்கணும்னா வீடியோ 1ல இருக்கும். ஓகேவா? இப்போ கால்குலேட்டருக்கு யூஸ் பண்ணி நமக்கு லாக் வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? கால்குலேட்டருக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒன்லி ஃபைண்ட் அவுட் ஃபார் லாக் வேல்யூக்காக மட்டும்தான் கால்குலேட்டருக்கு யூஸ் பண்றோம். நம்ம லேர்னிங் இண்டெக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இதோட லாக் வேல்யூ ஆஃப் லேர்னிங் பர்சன்டேஜ், லாக் வேல்யூ ஆஃப் லாக் 2. ஓகேவா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணாதான் நமக்கு லேர்னிங் இண்டெக்ஸ் கிடைக்கும். இந்த லாக் வேல்யூவும் இந்த லாக் வேல்யூயும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம கால்குலேட்டருக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? கால்குலேட்டருக்கு இந்த வேல்யூ லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் தான் கால்குலேட்டருக்கு யூஸ் பண்றோம். கால்குலேட்டருக்கு யூஸ் பண்ண உடனே நமக்கு எடுத்த உடனே என்ன வந்துடாது? லேர்னிங் இண்டெக்ஸ் வந்துடாது. அப்ப லேர்னிங் இண்டெக்ஸ் கால்குலேட்டருக்கு யூஸ் பண்ணி லேர்னிங் வேல்யூ லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகே, லாக் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்க லாக் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டிவைட் பண்றப்போ நமக்கு இது பியோட வேல்யூ லாக் லேர்னிங் இண்டெக்ஸ் கிடைச்சது. கால்குலேட் பண்றப்போ நம்ம என்ன பண்றோம்? திருப்பி கால்குலேட்டருக்கு இதை எடுத்து எழுதுறப்போ இந்த மாதிரி எடுத்து எழுதுறோம். இதுல இந்த பார்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்றதுக்காக கால்குலேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கால்குலேட்டருக்கு 2 யூஸ் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 14 டைம்ஸ் எதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும்? எக்ஸ். எதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும்? 14 டைம்ஸ் எக்ஸ். எக்ஸ் வேல்யூவை 14 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? -1 பிளஸ்ஸா? -1 14 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு 14 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அடுத்து -1 அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இன்டு பவர் வேல்யூ. பவர் வேல்யூ என்ன கொடுத்து? பவர் வேல்யூ மீன்ஸ் லேர்னிங் இண்டெக்ஸ். அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு அடுத்து +1 பண்ணிட்டு இன்டு ஈக்குவல் டு 14 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். எதுல? நம்மளோட கால்குலேட்டர்ல 14 டைம்ஸ் ப்ரெஸ் பண்றப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்துரும்னா அதில் மல்டிப்ளை பண்ற வேல்யூ டீடைலா வேணும்னா இதுக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம டீடைலா சொல்லியிருக்கோம் அந்த லேர்னிங்கோட எடுத்து. இப்போ இதில் கால்குலேட் பண்றப்போ நமக்கு 30th யூனிட்ஸ். ஏன் 30th யூனிட் வருதுங்கிறதும் ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும். 30th யூனிட்டுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? 30th யூனிட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. எவ்வளவு வருதுன்னா 20.71 minutes. இது முடிக்க நம்ம எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ல டீடைலா பார்த்துருக்கோம். அதனால டக்குன்னு போயாச்சு. இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். என்ன இருக்கும்? how many units after, ஓகேவா, after producing how many units will the completion time less than 15 minutes per unit can be achieved. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ எத்தனை யூனிட்ஸ் அதாவது எவ்வளவு 15 நிமிஷத்துக்குள்ளாடி நீ எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டுருக்கான். அதாவது ஒய்ங்கிறதுனா டைம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ 15 நிமிஷத்துக்குள்ளாடி ஒன்னால ஒரு யூனிட் செய்யறதுக்கு 46 நிமிஷம்னா எத்தனை யூனிட் ஒன்னால செய்ய முடியும்? இது நமக்கு ஆல்ரெடி லேர்னிங் இது 85% எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. சும்மா இதான் நமக்கு தெரியும். எத்தனை யூனிட்ஸ் ஒன்னால செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுருக்கான். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுவும் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது லாக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணலாம். இது மட்டும்தான் இதுல டிஃப்ரெண்ட். எடுத்து எழுதுறோம். 46 மினிட்ஸ் இருக்கு, இதுவும் இருக்கு, இதோட வேல்யூ இருக்கு, நமக்கு இதோட வேல்யூ இருக்கு. ஓகேவா? இது நமக்கு எல்லாமே என்னென்ன பர்சன்டேஜ் இல்லை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து எழுதுறோம். எடுத்து எழுதுறப்போ 15 இன்டூ இந்த மாதிரி வேல்யூ வச்சு எடுத்து எழுதுறோம். இப்போ ரெண்டு சைடு லாக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரெண்டு சைடு லாக் எடுத்தா என்ன வரும்? லாக் 15 லாக் 46 -6.5. இதே மாதிரி நமக்கு லாகுக்கு வந்து பேசிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பேசிக் ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோல அந்த பேசிக் ரூல்ஸ் ஒரு சார்ட் போட்டு என்னென்ன ரூல்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கோம். அது பார்த்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இங்க வந்து பேசிக் ரூல்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? லாக் வேல்யூ லாக் 15, இங்க லாக் வந்து 46.x பவர் போட்டுருக்கோம். இப்போ வந்து 46.x பவர் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ax பவர் b அப்படிங்கிறது மீன் பண்ணும். ஓகேவா? சாரி, a இன்டு b அப்படிங்கிற மீன் லாக் a இன்டு b அப்படின்னு வரும். லாக் a இன்டு bனா நம்ம லாக் வேல்யூ படி லாக் a பிளஸ் பின்னு போடணும். லாக் a பிளஸ் லாக் b அப்படின்னு போடுறோம். லாக் a பிளஸ் லாக் b. இங்க வந்து இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா லாக் a பவர் b அப்படின்னு இருக்கும். அப்போ லாக் a பவர் b எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? b ஆஃப் லாக் a அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். b ஆஃப் லாக் ஏங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இது கீழே வந்துடும், b லாக் a இங்கே வந்துடும். ஓகேவா? இது முடிக்க புரிஞ்சா? புரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா b ஆஃப் லாக் a வந்தோடனே இப்போ நமக்கு ஆப்வியஸா இங்க இந்த இடத்துல இது முடிக்க நம்ம சிமிலர் எல்லாமே பார்த்த மாதிரியே வந்திருக்கும். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். எதை இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ அங்கிட்டு கொண்டு போவோம். எக்ஸ் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போறோம். கொண்டு போயிட்டு லாக் ரெண்டையும் ஒண்ணா கொண்டு வரப்போம். அப்போ இங்க வந்து பிளஸ்ல இருக்க லாக் இங்க வந்துச்சுன்னா மைனஸ்ல வந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது ஏன் வருதுன்னா இங்க டோட்டல் வேல்யூ என்ன இருக்கு? நமக்கு மைனஸ்ல இருக்கு. ஓகேவா? மைனஸ்ல இருக்கு. இங்கிட்ட இருந்து இந்த டோட்டல் வேல்யூமே இங்கிட்டு போயிருக்கும். ஓகேவா? இந்த வேல்யூ இந்த மைனஸ் இது கரெக்டா இது பண்ணி காமி ஸ்கொயர் பண்ணி காமி. இந்த வேல்யூ இருக்குல்ல மைனஸ் 0.2346 அப்போ இங்கே வரப்போ நமக்கு பிளஸ்ல வந்துடும். ஓகேவா? இந்த வேல்யூ இங்கிட்டு வந்துருச்சு.
இப்போ ஆல்ரெடி இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே வேல்யூ இங்கே மைனஸில் இருக்கும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸில் ஆகும், மைனஸ் ஆகிறப்போ log 46 மைனஸ் log 15 அப்படிங்கிற மாதிரி இங்கே வேல்யூ மாறிடுச்சு. இப்போ இது வந்து log a மைனஸ் log b அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ log a மைனஸ் log b அப்படிங்கிறப்போ அது என்னன்னு கால்குலேட் பண்ணலாம்னா log a by b போடலாம். நம்ம log a by b போடுறப்போ 46 by 15 வரும். இங்கே வந்து நமக்கு log வேல்யூ அப்படியே தான் இருக்கும் இந்த கால்குலேட் பண்ணுறதுனால. இது கால்குலேட் பண்ணோம்னா log வேல்யூ இங்கே இருக்கும். இப்போ இங்க என்னன்னா இது வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இது வந்து இங்கிட்டு கொண்டு வந்தா டிவிஷன்ல எடுத்துட்டு வர முடியுமா? முடியும், டிவிஷன்ல எடுத்துட்டு வர முடியும். ஆனா நம்மளால டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா மேல லாக் வேல்யூல இருக்கு, கீழே வெறும் நியூமெரிக்கல்ஸ்ல இருக்கு. அப்ப லாக் வேல்யூ வந்து நியூமெரிக்கல்ஸ் எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னா, ஐ மீன் லாக்ல இருந்து நியூமெரிக்கல்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு தான் லாக் வேல்யூ கால்குலேட் பண்ணும். லாக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அகைன் கால்குலேட்டர் ஒன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? லாக் வேல்யூ கிடைச்சிரும். லாக் வேல்யூ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நமக்கு லாக் வேல்யூ இங்கேயும் கிடைச்சிரும், இதோட லாக் வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். ஓகே, இப்போ லாக் வேல்யூ ரெண்டுமே நமக்கு நியூமெரிக்கல்ஸ்ல வந்துச்சுங்கிறப்போ டிவைட் பண்றோம். டிவைட் பண்றப்போ 2.08 இது என்னது? லாக். இங்கிட்டு வந்து லாக்ல இருப்போ இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆன்டி லாக் ஆகும். அப்ப ஆன்டி லாக் ஆச்சுன்னா என்ன வேணும்? இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இப்போ ஆன்டி லாக் ஆஃப் 2.08. அப்ப ஆன்டி லாக் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாலுமே அதுக்குமே என்ன இருக்கு? கால்குலேட்டர் ட்ரிக் இருக்கு, கால்குலேட்டர் 3. இதுவுமே ப்ரீவியஸ் வீடியோல எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லியிருந்தோம். எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா என்ன பண்ணணும்? டைரக்ட் எடுக்கணுமா, டைரக்டா அப்ளை பண்ணணுமா? டைரக்டா ஆன்டி லாக் வேல்யூ டிவைட் பை டைரக்டா எடுக்கணும். ஆன்டி லாக் வேல்யூ கால்குலேட் எடுக்கணும் 0.28. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? டிவைட் பை 227,695. ஓகேவா? 695 இதால டிவைட் பண்ணணும். வேல்யூ வந்து முன்னாடி ஆன்டி லாக் வேல்யூ வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கணும். கடைசியில் இதை டிவைட் பண்ணிட்டு +1 அதுக்கடுத்து இன்ட் ஈக்குவல் டு 99 பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். கிடைச்சுன்னா இதை டோட்டல் 20 யூனிட்ஸ். ஓகேவா? இதுதான் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 120 யூனிட்ஸ் நம்ம லெஸ் தென் 15 மினிட்ஸ் நீ ப்ரொடக்ஷன் பண்ண அப்படின்னா 120 யூனிட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன இங்க இருந்து கன்க்ளூஷன் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் எழுதுற ப்ராக்டிகல் எழுதுறப்போ முதல் எடுத்தோடனே இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சம் போட்டு முடிச்சிருவோம். முதல்ல எல்லா சமுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க கடைசியில் கன்க்ளூஷன் என்ன எழுதணும் அப்படின்னா மேனேஜர் கொடுத்துருக்கேன்னா ஓகே. இப்போ மேனேஜர் ஆஃப்டர் ப்ரொடியூசிங் ஆஃப் இந்த இது அப்படியே லைன் எடுத்து எழுதி நம்ம சும்மா எடுத்து எழுதிட்டா போதும், கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துரும். ஏன்னா அவன் கேஸ் ஸ்டடி பேஸ் மாதிரி தானே கேட்கறான், ஒரு மேனேஜர் போறான் புது பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க மாதிரி தானே கேட்கறான். இப்போ கன்க்ளூஷன்ல the completion time is less than 15 minutes. So அப்படி less than 15 minutes இருக்கப்போ we can produce up to 120 units அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஓகே.